இல்ல எனக்கு மாயநதி படத்திலிருந்து இந்த பழக்கம் இருக்கு. மாயநதி ஃபிலிம் ஸ்டார்ட் பண்ணது மதுரையில இருந்து தான். என்னோட செகண்ட் ஃபிலிம். இப்போ அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிச்சு. எல்லா ஃபிலிமும் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அம்மாவை ஒரு வாட்டி வந்து பார்ப்பீங்க. அப்புறம் இப்படி ஒரு ஃபிலிம் ஸ்டார்ட் ஆக போகுது. எனக்கு 21st இருந்து ஒரு புது ஃபிலிம் ஸ்டார்ட் ஆக போகுது. இப்போ அதனால வந்து பார்த்துட்டு போற அந்த பழக்கம் இருக்கு. எனக்கு அம்மாவை ரொம்ப பிடிக்கும். அது இப்போ ஓடிட்டு தான் இருக்கு. குடும்ப ஃபிலிம் இல்லையா, ஃபேமிலி ஃபிலிம். அதனால நல்லா வரும் நான் நம்புறேன். அடுத்தது நெட்ஃபிளிக்ஸோட ஒரு சீரீஸ் தான். அது 21st ஆரம்பிக்கும். இல்லவே இல்லை. எனக்கு தமிழ் சினிமால தான் இப்போ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குது. தமிழ் தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆமா, தக் லைஃப் ட்ரெய்லர் பயங்கரமா ரிசப்ஷன் இருக்கு. எனக்கு கூட ரொம்ப பிடிச்சி. ஹாலிவுட் லெவல்ல இருக்கிறீங்க ட்ரெய்லர். எனக்கு ரொம்ப பிடிக்கும் மதுரை ஊர். எனக்கு ரொம்ப பிடிக்கும். பயங்கரமா பிடிக்கும். அம்மாவை பயங்கரமா பிடிக்கும். இங்க வர்றது ரொம்ப பிடிக்கும். இங்க வந்தா திருப்பி போறதுதான் கஷ்டம். ஆமா ஆமா ஆமா. நான் வெஜிடேரியன் தான். அதனால இப்போதைக்கு வெஜிடேரியன் தான். அதனால ஜாஸ்தி சாப்பிட மாட்டோம். எஸ்பெஷலி மதுரை வரும்போது எல்லாம் டெம்பிளுக்கு தான் வர்றீங்கல்ல. அதனால இங்கிருந்து நான்வெஜ் இன்னும் சாப்பிடல. மதுரையில வெஜ் தான் சாப்பிட்டு இருக்கீங்க. ஃபுல்லா இன்டர்வியூ ஆகிட்டீங்க நீங்க. அந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி ஏதோ ரோல் வந்திருக்கா? இப்ப கீர்த்தி சுரேஷ் எடுத்தீங்கன்னா அவங்க லீட் ரோல் பண்ணி தனித்தனியா லீட் எடுத்து இதுவரைக்கும் இல்ல. உங்களுக்கு அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்கா? எந்த மாதிரி கேரக்டர்? நல்ல படத்துல ஒர்க் பண்ணோம். சரி போட்டா சார்.